இன்னைக்கு ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹினியும் மனோஜும் ஷோரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மனோஜோட ஃப்ரெண்டு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு மனோஜ் பாக்குறதுக்காக வராங்க. மனோஜ் உள்ள நின்னு சேல்ஸ்மேன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரோஹினி வந்த ஆளுங்களை எல்லாம் பாக்குறாங்க. அதுல பார்த்தா ஒரு ஆளு கிறிஷ் ஸ்கூல்ல இருக்கிற அந்த மேனேஜர். ரோஹினி ஐயோ இந்த ஆள் என்ன இங்க வச்சு பார்த்தாருனா நான் மாட்டிக்கிருவேனே, துபாயில இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் இதுக்கு இங்க வந்தா, இந்த மொட்டைக்கு வேற வேலையே இல்லையா? மனோஜ பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் மட்டும் வர வேண்டியதானே? எதுக்காக? ஸ்கூல்ல இருக்க அந்த மேனேஜரையும் கூட்டிகிட்டு வராங்க. கிறிஷ் ஸ்கூல்ல வேலை பாக்குற இந்த மேனேஜர் என்ன பார்த்தாருனா கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு, ஏதாவது பிரச்சனை வந்துருமே அப்படின்னு ரோஹினி யோசிக்கிறாங்க. கரெக்டா அதே நேரத்துல மனோஜ் வந்து வாங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க, என்ன கும்பலா வந்திருக்கீங்க அப்படின்னு பேசுறாங்க. ரோஹினி வா அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடும் போது ரோஹினி இல்ல மனோஜ் எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் பாரு நான் பாக்குறேன், நான் பின்னாடி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அப்படியே பம்முறாங்க. ஸ்கூல்ல இருக்க மேனேஜர் ஏற்கனவே ரோஹினிய பாத்துறாங்க கல்லால நிக்கிறத. அதுக்கு அடுத்து மனோஜ் கிட்ட பேசிட்டு உள்ள போய் பம்முறதையும் பாக்குறாரு. ரோஹினி கண்ணாடி வழியா இங்க வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதையும் ஸ்கூல் மேனேஜர் பாத்துறாரு. அந்த நேரம் பார்த்துட்டு அண்ணாமலை கடைக்குள்ள வராரு. என்னடா மனோஜ் எப்படி போயிட்டு இருக்கு ஷோரூமு, வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது வாங்கப்பா நல்லாதான்ப்பா போயிட்டு இருக்கு, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பாக்கணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ இங்க வந்தாரு இந்த அங்கிள், இவரு முன்னாடி மாட்டுனா ரொம்ப அசிங்கமா போயிடுமே, சரி நம்ம அப்படியே பம்முவோம் வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ரோஹினி அப்படியே வெளியில போறதுக்காக மறைஞ்சு போறாங்க. அண்ணாமலையும் நீ பேசிக்கிட்டு மனோஜ் எனக்கு ஒரு போன் வருது, நான் வெளியில நின்னு பேசுறேன் அப்படின்ட்டு அண்ணாமலை வாசல்ல நின்னு போன் பேசுறதுக்காக போயிடுறாரு. ரோஹினியும் அப்படியே வெளியில வரும்போது என்னம்மா ரோஹினி என்ன அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. இல்ல அங்கிள் எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, மனோஜ் வந்து ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கான், நான் அப்படியே கிளம்புறேன் அங்கிள், நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அப்படின்னு சொல்லி ரோஹினி அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு கிளம்புறாங்க. இதையும் அந்த ஸ்கூல் மேனேஜர் பாக்குறாரு. மனோஜ் சொல்றாங்க என் ஒய்ஃப் இங்கதான் இருந்தாங்க, என் ஒய்ஃப் ரோஹினி தோ எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றான். ரோஹினி இங்க வா அப்படின்னு கூப்பிட ரோஹினி அப்படியே வெளியில கிளம்பிடுறாங்க. அண்ணாமலை வந்து என்னடா மனோஜ் ரோஹினிய கூப்பிட்டு இருக்கேன், அது ஏதோ மீட்டிங் இருக்குன்னு வெளியில கிளம்பிருச்சே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே அந்த ஸ்கூல் மேனேஜர் சொல்றாரு என்னது இவங்க உங்களோட ஒய்ஃபா, என்ன சார் சொல்றீங்க, இவங்க இங்கதான் இருக்காங்களா, இல்ல துபாய் போறதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, என்ன சார் விளையாடுறீங்க, துபாயா, துபாய்க்கெல்லாம் போகல சார், ரோஹினி இங்கதான் பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்லும் போது மேனேஜர் கேக்குறாரு என்னது ரோஹினியா, இல்ல சார் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு, இவங்க பேரு கல்யாணி. என்னது கல்யாணியா சார், நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க, என் ஒய்ஃப் பேரு ரோஹினி, எனக்கு நல்லா தெரியும் சார், இங்கதான பில்டிங்ல நின்னாங்க, அதுக்கப்புறம் நம்ம வரத பாத்துட்டு உள்ள போனாங்க, நான் அவங்கள மிரர் வழியாவும் பார்த்தேன், அதுக்கடுத்து உங்க அப்பா கிட்ட வாசல்ல நின்னு பேசும்போதும் நான் நல்லா பார்த்தேன், ஏன்னா எனக்கு இவங்க முகம் நல்ல ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல வந்து குழந்தைய சேர்க்கும் போது நான் துபாய்க்கு போயிடுறேன், என் ஹஸ்பண்ட் துபாயில வேலை பாக்குறாருன்னு சொன்னாங்க, அதனால்தான் சார் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா சார் நீங்க 2 பேரும் இங்கதான் வேலை பாக்குறீங்கன்னா உங்க பையனை எதுக்கு சார் போர்டிங் ஸ்கூல்ல விட்டுருக்கீங்க, அந்த பையனும் ரொம்ப அன்புக்கு ஏங்குறான், அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், ஒரு நாள் காணாமலே போயிட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சு முத்துங்கிற ஒருத்தர் தான் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விட்டாரு, மறுபடியும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டான், கூட இருந்த ஒரு பையனை அடிச்சு பெரிய போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சு, அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் அனுப்புற அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையில இருந்தும் முத்து தான் அவனை காப்பாத்தினாரு சார், இப்படி எல்லாம் சின்ன பையனை போர்டிங் ஸ்கூல்ல விடாதீங்க சார், பேரண்ட்ஸ் 2 பேரும் இதே ஊர்ல இருக்கும் போது பையனை கூப்பிட்டு உங்க கூட வச்சுக்கலாம்ல மனோஜ், ஏன் மனோஜ் இப்படி பண்றீங்க அப்படின்னு மேனேஜர் கேக்கும்போது என்ன சார் சொல்றீங்க, எங்களுக்கு குழந்தையே கிடையாது சார், ரோஹினியும் நானும் நியூ மேரிட் கப்பிள், என்ன கடந்த ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி, எங்களுக்கு இன்னும் குழந்தையே இல்லங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்றான். இதை எல்லாத்தையும் அண்ணாமலை அப்படியே விரிக்க பாத்துக்கிட்டே இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க, குழந்தை இல்லையா, அவங்கதான் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க, அவங்க கார்டியன் சொல்லிட்டு மகேஸ்வரின்னு ஒருத்தவங்களோட நம்பர் கொடுத்து அவங்கதான் எந்த பிரச்சனைனாலும் வந்து பாப்பாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க, அதே மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் மகேஸ்வரி தான் வந்து நிக்கிறாங்க, இது உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு மேனேஜர் கேட்கும்போது மனோஜ் கொஞ்சம் திகைக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, கண்டிப்பா இருக்காது, என் வைஃப் ரோஹினி என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டா, என்ன சார் மறுபடி ரோஹினின்றீங்க, அவங்க பேர் கல்யாணி சார், எங்க கிட்ட போட்டோ கூட இருக்குதுங்க சார், இப்பவே சொல்லுங்க, எங்க ஸ்கூல்ல சொல்லி கண்டிப்பா நான் அந்த போட்டோவை எடுத்து தர சொல்றேன் அப்படின்னு மேனேஜர் சொல்றாங்க. அண்ணாமலை உடனே
அப்படியே செய்யுங்க சார். நீங்களும் ரோஹிணிய பத்தி ஒரு கருத்து சொல்றீங்க, மனோஜும் ஒரு கருத்து சொல்றான். ஆனா ரோஹிணி எங்க வீட்டு மருமக தான். மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் இன்னும் குழந்தை இல்லங்க சார். அது எனக்கு நல்லாவே தெரியும். ரோஹிணி நல்ல பொண்ணு தானே, பொய்யெல்லாம் சொல்லாதே அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு. சார் நானும் பொய்யெல்லாம் சொல்லல சார். நான் ஒரு ஸ்கூலோட மேனேஜரா இருக்கேன். நான் எதுக்கு சார் பொய் சொல்லணும்? ஒருத்தவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லன்னு நான் ஏன் பொய் சொல்லணும்? அந்த பையன் கிறிஷ் ரொம்ப கஷ்டப்படுறான் சார். அதுக்காகத்தான் அம்மா கூடவே இருக்கட்டுமேன்னு நினைச்சு ஒரு உதவியா செய்யலாம்னு நினைச்சேன். என்ன சொன்னீங்க இப்ப பேரு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. கிறிஷ் சார். கிறிஷா? டே மனோஜ், நம்ம வீட்ல இருந்த கிறிஷ தான் சொல்றாங்களோ அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஆமாப்பா, இந்த சார் சொல்லும் போது பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனை சொன்னாரு. சிறுவர் சிறுத்த பள்ளி அனுப்புறதாக இருந்ததுல முத்து தான் ஹெல்ப் பண்ணி காப்பாத்தினாருன்னு சொன்னார்ல. இந்த இன்சிடென்ட் நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த பிரச்சனை வந்துச்சுல, முத்துவ கேட்டா தெரிஞ்சு போயிட போகுது அப்படின்னு மனோஜ் சொல்றான். உடனே மனோஜ், வேணாப்பா, முத்து அப்புறம் அது இதுன்னு பெரிய பிரச்சனையாக்குவான். அவன் தான் ஹீரோன்னு நான் என்னமோ முட்டாள்னு சொல்லுவான். நானே இத கண்டுபிடிக்கிறேன்ப்பா, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லும் போது அண்ணாமலையும் சொல்றாரு. டே, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சார். இப்பவே உங்க ஸ்கூல்ல வேலை பாக்குற ஆளுங்கள்ட்ட கிறிஷோட போட்டோவும் கிறிஷ் அம்மாவோட போட்டோவையும் அனுப்ப சொல்லுங்க. உண்மையிலே அப்ளிகேஷன்ல கிறிஷ் அம்மா பேர் என்ன இருக்குதுன்றது தெளிவான போட்டோவா அனுப்ப சொல்லுங்க சார். இந்த சந்தேகத்தை இன்னைக்கே தீத்துருவோம். உடனே உங்க ஸ்கூல்ல இருந்து யாரையாவது அனுப்பி கிறிஷ கூட்டிக்கிட்டு எங்க வீட்டு அட்ரஸ்க்கு வர சொல்லுங்க. கிறிஷ் உண்மையிலே ரோஹிணியோட பையனா இருந்தா நாங்களே எங்க வீட்டுல வச்சு வளர்த்துக்கிறோம். இந்த பிரச்சனைய இன்னைக்கே தீத்துருவோம் சார். பாவம் கிறிஷ் நிறைய தடவை அழுதுருக்கான், எங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கிறான். எனக்கு கிறிஷ் நல்லாவே தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மனோஜ் உடனே, பா என்னப்பா இப்படிலாம் சொல்றீங்க? ரோஹிணிக்கு குழந்தை இருக்குதா? என்னப்பா இது தத்து பித்துன்னு வளர்ற மாதிரி இருக்கு? ரோஹிணி என்கிட்ட எந்த பொய்யும் சொன்னதில்ல, என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லப்பா. ரோஹிணி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. எப்படி ரோஹிணிக்கு குழந்தை இருக்கிறோம்? எப்படி ரோஹிணிக்கு குழந்தை இருக்கும்? இதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். வேற யாரையோ பார்த்துட்டு இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு மனோஜும் சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே மேனேஜர் போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆமா, இது கிறிஷ் தான். அப்பா பாருங்களேன், இது கிறிஷோட போட்டோ தானே? ஆமா, இந்த பையன் எங்க வீட்டுல தான் இருந்தான் அப்படின்னு அண்ணாமலையும் மனோஜும் ஒத்துக்கிறாங்க. கிறிஷோட அம்மா போட்டோ, அப்ளிகேஷன்ல இருந்து எடுத்த போட்டோ பாருங்க அப்படின்னு அப்ளிகேஷன் முழு போட்டோவா எடுத்து காமிக்கிறாங்க. அதுல பாஸ்போர்ட் சைஸ்ல ரோஹிணியோட போட்டோ இருக்கு. கல்யாணின்னு அப்ளிகேஷன்ல எழுதி இருக்கு. என்ன இது? ஆமா, டே மனோஜ், ரோஹிணியோட போட்டோ தான்டா. அம்மான்ற இடத்துல கல்யாணின்னு எழுதி இருக்கு. பின்ன இதத்தானே சார் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? மனோஜ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மனோஜ் நிறைய படிச்சிருக்காருன்னு சொல்லி சதீஷ் சொன்னாரு. அதனாலதான் எங்க ஸ்கூல்ல ஒரு தடவை ஸ்பீச்சுக்கு கூட மனோஜை இன்வைட் பண்ணோம். மனோஜ் தான் வராம ஏமாத்திட்டாரு. இப்பவே வாங்க, உங்க மருமக கிட்ட பேசிடுவோம். நீங்க ரோஹிணின்றீங்க, நான் கல்யாணிங்கிறேன். வாங்க சார் பேசிடலாம் அப்படின்னு ஸ்கூல் மேனேஜர் சொல்றாங்க. இல்ல நாங்க 2 பேரும் போறோம். டேய் வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அண்ணாமலை மனோஜை கூட்டிட்டு போறாங்க. ரோஹிணி இங்க வா, உன் உண்மையான பேர் என்ன அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மனோஜ், உங்க அப்பா என்ன கேள்வி கேக்குறாரு? அங்கிள் ஏன் இப்படி கேட்கணும் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. மனோஜ் உடனே, அப்பா என்ன கேக்குறாரோ அதுக்கு பதில சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜோட முகமே சரியில்லையே. என்ன அங்கிள், என் பேரு ரோஹிணி தான். ஏமா உனக்கு ஏதாவது குழந்தை இருக்கா? குழந்தைய ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்திருக்கியா அப்படின்னு கேட்கும் போதே ரோஹிணிக்கு பகீர்னு ஆகுது. ஐயோ, ஏதோ ஒரு விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்சிருச்சோ? அது இல்லங்க அங்கிள், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நம்ம வீட்டுல கிருஷ்ணன் ஒரு பையன் இருந்தான்ல, அவனுக்கும் உனக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு. இல்ல அங்கிள், நம்ம வீட்டுல மீனா முத்து கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருந்தப்ப பார்த்து பேசினதான் தவிர எனக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனேயே, மேனேஜர் உள்ள வாங்க அப்படின்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு. மேனேஜர் உள்ள வராங்க. வாங்க மேடம், கல்யாணி தானே உங்க பேரு? நீங்க துபாய்க்கு போறோம்ல சொன்னீங்க அப்படின்னு மேனேஜர் கேக்குறாரு. ரோஹிணி அப்படியே ஆடி போயிடுறாங்க. போச்சு, எங்கயோ வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அந்த பையனும் வந்திருக்கான் சார் அப்படின்னு சொன்னோன்ன கிறிஷையும் கூட்டிட்டு உள்ள வராங்க. ரோஹிணிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. கிறிஷ், இதுல உங்க அம்மா யாரு அப்படின்னு மேனேஜர் கேக்குறாரு. கிறிஷ் அப்படியே ரோஹிணிய பாக்குறான். அப்படியே அமைதியா இருந்துறான். என்னம்மா ரோஹிணி, நீ இந்த பையனை மிரட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறியா? எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுமா. நீ பொய் சொல்லிருக்கிறன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏமா இப்படி ஒரு பொய் சொல்லிருக்க? நீலாம் ஒரு பொண்ணா? ஒரு குழந்தைய அழுக வச்சு கஷ்டப்படுத்தி அப்படி என்னமா உனக்கு ஒரு வாழ்க்கை தேவை? பெத்த புள்ள இவ்வளவு அழுகும் போது நீ இங்க சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அங்கிள் அது இல்ல அங்கிள். அண்ணாமலை கிறிஷ் கிட்ட, ரோஹிணி தான் உன்னோட அம்மாவா அப்படின்னு கேக்குறாரு. அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப கேட்கும் போது, இல்ல ரோஹிணி என்னோட அம்மா இல்ல அப்படின்னு கிறிஷ்
சொல்றான். அப்படின்னா கல்யாணி தான் உங்க அம்மா பேரா அப்படின்னு கேட்கும்போது கிறிஷ் அப்படியே அமைதியா இருக்காங்க. கல்யாணி வீட்டை விட்டு வெளியில போ. கிறிஷ நாங்க வச்சு வளர்த்துக்கிறோம், நீ வீட்டை விட்டு வெளியில போ. இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்தி நீ சுகமா வாழ்னான்னு எத்தனை பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்க. நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. டே மனோஜ், ரோகிணிய வெளியில போ சொல்றா, புடிச்சு வெளியில தள்ளு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மனோஜ் ரோகிணிய வெளியில புடிச்சு தள்ளுறாங்க. மனோஜ் அப்படியே முகத்தை உம்முன்னு வச்சுட்டு வருத்தத்தோட இருக்காரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.